ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நம்மளோட பண்ணையில இருக்க கோழிங்களுக்கு தடுப்பூசி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஆர்டிவிகே எப்பவுமே நம்ம போடுறது. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 மாசமா நான் போடவே இல்லைங்க. இல்லைனா ஒரு 5 மாசத்துக்கு ஒரு தடவ ஆர்டிவிகே இந்த வெள்ளைக்கழிச்சலுக்கு, அப்புறம் மத்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆர்டிவிகே தடுப்பூசி போட்டீங்க அப்படின்னாலே கோழிங்க இறப்பு விகிதத்த நம்ம ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ மழை காலம் வரப்போகுது அப்படின்றதுனால இதுக்கு மேலே நான் ஆர்டிவிகே போடாமல் விட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கோழிங்க செத்துரும். அதாவது சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்துச்சுனாலே ஒரு கோழிக்கு வந்துச்சுன்னா எல்லா கோழியுமே செத்து போயிடும் அப்படின்றதுனால சரி நம்மளால் முடியலனா கூட பரவாயில்ல அப்படின்றதுனால இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி இந்த வெயில் அடிக்கும் போதே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது. ஏன்னா இப்போ சப்போஸ் நம்ம ஊசி போட்டு அன்றைக்கி மழையில் நனைஞ்சிச்சு அப்படின்னா ஏதாவது வேறு சில பிரச்சனைகள் வந்துட போகுது அப்படின்றதுனால இன்னைக்கு கண்டிப்பா ஆர்டிவிகே போட்டே ஆகணுன்றதுனால இன்னைக்கு நான் போட ஆரம்பிச்சேன். இது ரொம்ப ஈஸி தான். முன்னலாம் டாக்டர் நமக்கு போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு வெளியில போயிடுறாரு, பிஸியா இருக்காரு அப்படின்றதுனால அவரே சொல்லிக் குடுத்தாரு. ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. இது தோலுக்கு கீழ இருக்க சதையில அதாவது ரெக்கைக்கு கீழ இருக்க சதையில லைட்டா தோலுக்கு கீழ நீங்க நம்ம இன்சுலின் நம்மளோட உடம்புக்கு நம்ம போடுவோம் இல்லைங்களா? அந்த மாரி தோலுக்கு கீழ நீங்க ஒரு 1/2 சிசி போட்டீங்கன்னா போதும் அப்படின்ற மாரி சொன்னாரு. அத தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டேங்க. ஆனா இப்ப தான் எனக்கு தெரியுது, நம்ம கோழி கூண்டு ஃபுல்லாவே கோழி பேன் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்ல. இப்போ இந்த ஊசி இன்னைக்கு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நான் கண்டிப்பா இந்த கோழி கூண்ட கிளீன் பண்ணியே ஆகணும். ஏன்னா, என்னால ஒரு 5 நிமிஷம் கூட அந்த கோழி கூண்டுக்குள்ள உட்கார முடியல. அது மட்டும் இல்லாம அந்த தடுப்பூசி, அந்த ஊசி அது மேல ஃபுல்லாவே கோழி பேன் நெறைய வர ஆரம்பிச்சுச்சு. கோழி பேனுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்வளவோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க. நம்மள மாதிரி கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிற சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிவிக்கே ஃபாலோ பண்ணுங்க.